இன்னைக்கு சினிமா ராண்டேவுல வந்து ஆரண்யகாண்டம் படம் வந்து ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல்ஸுங்கிறது வந்து ஆரண்யகாண்டம் தான் என்னை வந்து நிறைய இடத்துக்கு கூட்டு போயிட்டுருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் அ சொசைட்டி. சினிமா ராண்டேவூ இஸ் அ ஃபில்ம் சொசைட்டி. தே இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி தே ஹேவ் டிஸ்கஷன்ஸ். இட்ஸ் சும்மா வந்து படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இல்லை. இட் இஸ் டு எஜுகேட் பீப்புள் அபவுட் ஹவு சினிமா இஸ் மேட் ஆர் த லிட்டில் nuances ஆஃப் சினிமா. It is fantastic that there is something like this happening. எனக்கு இவங்க என்னை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் ஐ டென்ட் நோ தட் தேர் வாஸ் அ ஆர்கனைசேஷன் கால் சினிமா ராண்டேவூ அண்ட் இப்போ 3 monthஸாக இது நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. சீம்ஸ் லைக் தேர் டூயிங் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும். நானும் இவங்க இந்த ஆர்கனைசேஷனுக்கு வர்த்தியாக வந்து படங்கள் நானும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸுக்கு வர்த்தியாக படங்கள் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் டெஃபினெட்லி ஒர்க் அவுட் ஃபார் சினிமா ராண்டேவூ அண்ட் ஃபார் மீ as well. All the best to them and may they grow into their own establishment some days soon. இங்க போடுறதுக்கு வர்த்தியா படம் பண்ணணும்னு சொல்ல வேண்டாம். பிகாஸ் ஐ திங்க் வாட் வி அட்மயர் so much about this film is that irrespective of the other problems you might have had with the market, I think நீங்க இந்த படத்தை வந்துட்டு ஒரு சர்வதேச அளவுக்கும் எடுத்துட்டு போயிருக்கீங்க. இங்கேயும் வந்து நாங்க சென்னை ஃபெஸ்டிவல் எல்லாத்துலயுமே பார்த்திருக்கோம். there's been a major demand. So I think as a producer you can be very satisfied that you've Oh yeah, that because you believed in something and you are working for it because உங்க இதனால வந்து it's gone for the national awards. It's won so much of recognition that way. The movie deserves it. நான் இதுல பண்ணது ஒண்ணும் கிடையாது. I just identified the content and இந்த படத்தை நான் வந்து என் கம்பெனில எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்தில் நான் இந்த படத்தை எடுத்தேன். இதுக்கு மேலே வந்து இந்த படம் தான் வந்து இட் வென்ட் டு ஆல் த ஃபெஸ்டிவல்ஸ். ஐ ஜஸ்ட் ஹேட் டு ட்ராக் இட் தேர். அவ்வளோதான். அது என்ன இழுத்துக்கிட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் த கான்டென்ட் தட் டிமாண்ட்ஸ் all the credibility and the attention, and it is not me or the director or anybody, it's the film. அதுதான் வந்து இதோடைய சக்ஸஸ் வந்து காட்டுது. யா பட் இப்போ வந்து இங்கே ஃபெஸ்டிவல் ஃபோரத்தில் பேசுகிறோம். லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்போஷர் ஒரு படத்தை எப்படி சர்வதேச லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு நான் ஃபாலோ பண்ணுறதுனால ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சர்டன் திங்ஸ். ஒரு ப்ரொடியூசரோட வேலை பணம் போடுறது மட்டும்தானா? ஹவு டு யூ அப்ரோச் ப்ரொடியூசிங்? நான் ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர். நான் வந்து காஸ்டிங்கில் கூட இன்வால்வ் ஆகிறேன், கான்டென்ட் செலெக்ஷனில் இன்வால்வ் ஆகிறேன், கான்டென்ட்டில் ஏதாவது ஸ்க்ரீன் பிளே கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் இன்வால்வ் ஆகிறேன். டியூரிங் ப்ரொடக்ஷன் ஐ கெட் இன்வால்வ்ட். டெக்னிக்கலி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நான் இன்வால்வ் ஆகிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ எம் பேஷனேட் அபவுட் சவுண்ட். ஆரண்யகாண்டமில் கூட நாணயம், குங்குமப்பூவும் கொஞ்சம் புறம் இந்த 3 படங்கள்லையுமே ஐ டிசைன் த சவுண்ட். ஐ ரெக்கார்ட். So I'm capable that way. And final DTS, final mixing எல்லாத்துக்குமே வந்து I sit and I design the sound. That is really impressive. I mean, I know you're a singer. முந்தானேத்தி கூட வந்து உங்க பாட்டை வந்து என் பொண்ணு ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தா. But I didn't know that technically also you follow it on the sound design. ஆமா, நான் எடிட்லயும் இருப்பேன். எடிட்ல I don't get involved, but sound is my passion. I know a lot about sound and how sound plays. So actually for example ஆரண்யகாண்டம் வந்து நாங்க டப்பிங் பண்றது ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் டப்பிங் ஸ்டுடியோல நாங்க பண்ணல. நாங்க எங்களுடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோல வாய்ஸ் ரூம் இல்லாம மற்ற அக்கூஸ்டிக் ரூம்ஸ் இருக்கும். ஃப்ளூட்டுக்குன்னு தனியாக ஒரு ரூம், ரிதம்க்கு ஒரு ரூம் இருக்கும். ஸோ வி டெஸ்டட் ஆல் த ரூம்ஸ். ஒவ்வொரு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்தந்த ரூமில் ஒவ்வொரு சீனுமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ வி ஆக்சுவலி ஃபோர்ஸ் தி ஆர்டிஸ்ட், சார் இங்கே இது ஓகேங்க, இந்த சீன் முடிஞ்சது, அவுட்டோர் பண்ணோன்னா வி வுட் டூ இட் இன் அ பேடட் ரூம். இண்டோரில் ஒரு ஹாலில் பண்ணுறோம் அப்படின்னா வந்து டோட்டலாக லைவ் வயலன்ஸ் மிக்ஸ் பண்ணுற ஒரு ஹாலில் வந்து வி ரெக்கார்டட் த வாய்ஸ். ஸோ யூ ஃபீல் த ஹாலோனஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ வி டுக் த பெயின்ஸ் ஆஃப் டூயிங் ஆல் ஆஃப் திஸ். So I'm very, very hands-on as far as a film production is concerned. But எல்லாருமே இது பண்ணுறாங்களான்னா I think இப்போ everybody is getting into it. Most of the producers are realizing that வெறும் பணம் போடுறது மட்டும் and not I think publicity-ல வருவாங்க. But I guess you're also getting into other things now. ஆமாம், இட்ஸ் ஜஸ்ட் நாட் தேட். நம்ம காசு யாருக்கோ கொடுத்துட்டு அவனை நம்பி அவன் படம் எடுத்துருவான். அது ஓடுதோ இல்லையோ, இது சில பேருக்கு இது டேக்ஸ் ரைட் ஆஃபாக இருக்கும், சில பேருக்கு ஒரு பேஷன் இருக்கும். நான் சினிமாவில் இறங்குனதே வந்து ஐ வாண்டட் டு டூ குட் சினிமா. 6வது படமா இது? 6வது படம். அடுத்தது ப்ரிப்பரேஷனில் போயின்னு இருக்கு. தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் ஒன்று ஃபைனல் ஆயிருக்கு. லுக்கிங் அட் சம் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டிங் இஷ்யூஸ். அது சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ இஸ் இட் லைக் டிட் யூ ஆல்வேஸ் நோ நீங்கள் வந்து ரொம்ப பாப்புலர் சிங்கரோட
Pula, then I know as an actor I've known you. So was it like, did you know eventually this is what I want to do, or was it a journey? இது பண்ண நடிப்புல இருந்தப்போ இது பண்ணலாம்னு முடிவு பண்ணீங்களா? இல்ல சின்ன வயசுல இருந்தே வந்து என்ன நீ பாடணும் பாடணும் அப்படின்னு எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்பாலாம் அதெல்லாம் சொன்னதில்லை, அம்மா சொன்னது கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா அப்படின்னு இருந்தாங்க. பட் சின்ன வயசுல I wanted to get into the technical aspects of cinema. I wanted to be a unit owner. எனக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட் யூஎஸ்லேருந்து வர வைக்கணும், அந்த கிரேன்ஸ், டிஃப்ரெண்ட் லைட்ஸ். I wanted to bring that bit of it to India. பட் போகிற போக்கில் வந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா the lot of comparison happening between me and அப்பா. அண்ட் then I realized that அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக பாடிக்கிட்டு இருக்காரு, அவர் பாடிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ I needed to deviate somewhere, and that is when ஊஞ்சல் had happened, you know. And அதுக்கப்புறமா that is when I met Samudrakani also. அங்கேருந்து when I heard that script and I said, wow, this is what I want to do. That is when I realized. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ப்ரொடக்ஷனுங்கிற ஒரு மேட்டருக்குள்ளேயே வந்தது. By the way, I should just say that Unjal is the serial. I played Sharon's mother-in-law in that, and I think that's the friendship which gave me the to just ask you about this film. I'm so glad you did it, and I remember Bharadwaj Ranganoda one of the write-ups in the net also. It spoke about the sound in the film, and எப்படி வந்து ட்ரெய்லர்ல சவுண்ட் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, and இதுல வந்து credits போறப்ப total silence. So I can see that you concentrated so much on the sound. Just see. Sadly என்ன ஆகுதுன்னா வந்து a film and a content demands a style. It's a package deal. நம்ம பப்ளிசிட்டியிலேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் பப்ளிசிட்டி நம்ம பூஜைக்கு போடும்போதுலேருந்து ஃபைனலாக ரிலீஸ் ஆகி 100th day வரைக்கும் it has to have that same style and the same design and the same color tone and everything. Hollywood seems to have realized this quite a long back. இந்தியாவில் வந்து நம்மளுக்கு போஸ்டருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், you know. So but we wanted to stick to the seriousness of the film, and இது வந்து is a dark film. So அங்கே வந்து மியூசிக் வந்து நாங்கள் எது போட்டாலுமே வந்து it doesn't work out. அது கிளைமேக்ஸில் தான் வந்து everything becomes lively. அப்போ தான் we wanted to put music on. So we decided வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட மட்டும் பண்ணிக்கலாம், no music at all in the beginning. And then with even படத்தில் கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எங்கேயும் பான் இருக்காது, just to dramatize the little bits where, you know, which require an attention. அது மட்டும் தான் வந்து emphasize பண்ணியிருப்பான். So Yuvan again did a fantastic job with the background score that yeah, and you got all of them a lot of recognition through this film. But I also wanted to ask you, வந்து தமிழ் படங்கள் அதிகமா எடுக்கிறப்ப வந்து திரைப்பட விழாக்களுக்கு போற படங்கள் வந்து கமர்ஷியலா இதாகும். இது ஓப்பனாவே ஃபோரத்துலலாம் பேசியிருக்கோம். ஸோ அந்த ஒரு பயம், ஒரு ஐயம் வந்து பணம் போடுறவங்க படம் எடுக்கிறவங்க கிட்ட இருக்கு. அந்த மாதிரி is it true? Do you feel like that? நான் ஃபெஸ்டிவலுக்கு படம் அனுப்ப மாட்டேன், I want a commercial release. Do you plan on anything like that? Because in the fourthல எல்லாம் there's often this discussion that festival படம் தனி, commercial படம் தனி. இங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், பணம் எடுக்கணும்னா அங்க அனுப்பக்கூடாது. அந்த மாதிரி கருத்து உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா இல்லை. பட் ஆனால் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதில் வந்து லெங்த் டியூரேஷன் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. தட் யூ ஹாவ் டு க்ராப். சப்டைட்டிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி பேசுகிறேன். ஐ திங்க் ஈவன் பேனோரமா ஆல்சோ ஹேஸ் தட். Yeah, I think all films have to be subtitled. So அது சப்டைட்டில் பண்ணியிருக்கணும். And Jayendra sir was telling me that subtitling today is quite a easy option, not a very expensive option also. It's not at all. அப்படி இருக்கிறப்போ ஒரு நல்ல படம் சப்டைட்டில் ஆகாததுனால போகலங்கிறப்ப வருத்தமா இருக்கும்ல. ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் இது டைரக்டர்ஸும் ஒரு எஃபர்ட் பண்ணுறாங்க, கேட்பாங்க ப்ரொடியூசர்ஸ். அதுக்கப்புறமா ப்ரொடியூசருக்கு வந்து போகிறோம்ப்பா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அது nobody can do anything. அது அப்புறமா டைரக்டரோ somebody has to take the initiative and take the movie out. பட் ஒரு ப்ரொடியூசர் வந்து டிசைட் பண்ணி இல்லை இது வந்து ஒரு ரெக்கக்னிஷனுக்காகவோ இல்லைன்னா வந்து ஒரு அவார்டு வாங்குறதுக்காக நான் வந்து ஒரு படத்தை வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறேன்றது கிடையாது. இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் வருது, அதுவும் மக்கள் பார்க்கணும். வெறும் பாலிவுட்டை மட்டும்தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. யூனோ, தமிழ்நாடு ஆர் ஆந்திரா ஆர் த சதர்ன் ஆர் ஈவன் ஃபார் தட் மேட்டர் போஜ்பூரி விச் கிவ்ஸ் அவுட் குட் கான்டென்ட் நீட்ஸ் டு புஷ் தேர் ஃபில்ம்ஸ் அவுட் ஃபர்ஸ்ட் நேஷ்னலி and then internationally. And I don't think it costs much at all. சும்மா டிவிடி அடிக்கிறது, சப்டைட்டிலிங் பண்ணுறது. So what is the best route, Charan? You will say there are a lot of young filmmakers who want to send their other. So do they have to get in touch with an agent இந்த மாதிரி அப்படி பண்ணணுமா? Not necessary at all. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 3 years பேக் வரைக்கும் you need to have an agent who knows எங்கே எந்த ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்றதான் வந்து. There is a website called Out of the Box. அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி போட்டிங்கனாவே அவங்க தி கீப் புஷிங் மெயில்ஸ் டு யூ சேயிங் டெட்லைன் டைம் கொடுக்குறாங்க, எந்த கேட்டகரி கொடுக்குறாங்க, அண்ட் எப்படி அனுப்பணும், எப்போ அனுப்பணும்,
எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றாங்க. they'll even waive your entry fee. So it's such a help. அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாவே வந்து you will know, then you can select which country, which film you want to send, இந்த ஃபெஸ்டிவல் போகலாமா போக வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் ஒரு ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிடுச்சுன்னா the word spreads about that particular film and they will invite you. So it is a excellent portal. It's called outofthebox.com and you just have to register your company, or if you're a director, register yourself in that, and that will tell you when to do it and how to do it. Great. I think these are the things we attempt to do with Chennai International Film Festival also, where a lot of people want to know these things. And நீங்க வந்து successful festival side ஒரு recognition கொண்டு வந்திருக்கீங்க உங்க படத்துக்கு. So to hear this is really wonderful. So நீங்க ஒரு தனி டீம் போட்டெல்லாம் ஒர்க் பண்ணல இதுக்கு? இல்ல, நான் இது வந்து again I'll tell you, எங்க டைரக்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இது. அதுக்கப்புறமா நானே ஆஃபீஸில் உட்காந்து எனக்கு இமெயில்ஸ் வரும், அதுக்கு நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் ஃபில்அப் பண்ணிட்டு ஒரு டிவிடியை நானே ஒரு கவரில் போட்டு கொரியர்காரனை கூப்பிட்டு இந்த அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்கப்பா அப்படின்னு ஒரு ஸ்க்ரீனர் டிவிடி. Wonderful to have producers like this. அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறது தான், அவ்வளோதான். ஸோ there is nothing, you don't need a team for that. It's just a email address and your tech savviness and ஒரு நிறைய DVDs and your envelope போட்டு கொரியரை கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. உங்க டெக் சாவினஸ்னால தான் உங்களுக்கு ட்விட்டர்லயும் இதுல எல்லாம் இந்த படத்துக்கு அவ்வளோ ஃபாலோ அப் இருக்கா? ட்விட்டர்ல நல்ல திட்டு தான் வருது எனக்கு. எல்லாருமே keeps asking. How do you handle it? Because this is phase on. No, see, what happens is after a point of time you just have to shut yourself off from all of this. ஏன்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், the problems of re-releasing a cinema and the problems I am facing to release the DVD of the film. எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே வந்து இன்னொரு 10 பேர் அடுத்த நாள் கேட்குறா எப்போ டிவிடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணிட்டு we wish to have the DVD of your film at least this year அப்படின்றான். So it's what it is, after a point of time you have to say forget it. There is no point explaining to these people. I am trying to make an effort towards something. இது டெஃபினட்டாக வெளியில் வரும், ஆனால் எப்போ வருன்றது தெரியாது. I am one individual right now, trying to find out iTunesல எப்படி இந்த படத்தை ஏற்றலாம், அதுக்கு எங்கே கான்டென்ட் அனுப்பணும், அது எப்படி பேமெண்ட்ஸ் ஆகும். இட்ஸ் ஆல் அபவுட் மணி ஃபார் மீ அட் தி எண்ட் ஆஃப் தி டே. சும்மா ஒரு 10 பேர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்தாப்பா டிவிடி எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டு நான் பண்ண முடியாது இல்லையா. I have the soundtrack ready with me. There is a package that I am planning to do and eventually it will definitely come out. பட் அது வரைக்கும் எல்லாருமே பொறுத்து இருக்கணும். அண்ட் அது எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து அவங்க வெயிட் பண்ண அந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் டூயிங் அ குட் ஜாப். I think that's the best part of talking to Charan, because I know there are a lot of enthusiasts who want to know RNA Kandam எப்ப பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. We've got it right from the horse's mouth here that he is a very meticulous planner. I can see from what I've observed 12 years அவங்கள பார்த்திருக்கேன் இப்போ கொஞ்சம் அங்க. பட் இப்போ நீங்க பேசுறதுல இருந்தும் I think that's the best thing. You have an approach which is worked out, tiding over the problems, which will reach the film to a wider section of people. Effective. Actually, I should also say that there are a lot of problems that Capital Filmworks is facing, and once everything is resolved, things will come back to normal. Good. And I think with the fit new Charan, whom has changed so much, I think we'll see you on screen also very soon. There are a couple of movies I'm acting in right now. You are? Yes. Okay. Vaanavarayan Vallavarayan and Vizhithiru. Idhula renduthilum characters பண்ணிக்கிட்டு இருக்கேன். So 2013 looks good. Great. So that's a new, bigger, better avatar for Charan. I think. Thank you so much for